இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான டோக்கன் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதுதான் அந்த டோக்கனுடைய புகைப்படம். இதில் பார்த்தீங்கன்னா கடையோடைய பெயர் ஃபில் பண்ணோம், குடும்ப அட்டைதாரருடைய பெயர், குடும்ப அட்டை எண், அதற்கு மிக்ஸாம் புயல் நிவாரண தொகை வழங்கப்படும் நாள், நேரம், இதெல்லாம் டோக்கன் எண் அவங்களே ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததாக நிவாரணம் குறித்து வெளியான அரசாணையில் என்ன உள்ளது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியான அரசாணை. இதிலே பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை, வடகிழக்கு பருவமழை 2023, மிக்ஸாம் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதற்கு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அரசாணை எண் வெளியான தேதி பார்த்தீங்கன்னா 12/12/2023 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து இந்த செய்தி வெளியீட்டு எண், அரசாணை எண், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. அதற்கு ஆணைன்னு சொல்லி கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் 2023 டிசம்பர் 3 மற்றும் 4 ஆகிய தினங்களில் வீசிய மிக்ஸாம் புயல் காரணமாக சென்னை மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்தது. மேலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் குறிப்பிடப்பட்ட சில வட்டங்களிலும் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. மேலும் முதலாவதாக படிக்கப்பட்ட செய்தி வெளியீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக்ஸாம் புயல் வெள்ளம் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவித்தொகையாக ரூபாய் 6000 ரொக்கமாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவது தொடர்பாக கூடுதல் தலைமை செயலாளர் அல்லது வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் அவர்கள் மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தின்படி உரிய முன்மொழிவுகள் அனுப்பியுள்ளனர். கூடுதல் தலைமை செயலாளர் அல்லது வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையை சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலமாக ரொக்கமாக வழங்கப்படலாம் என்றும், இதனை முறையாக கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் டோக்கன்களை முன்னதாகவே கூட்டுறவுத்துறை மூலம் வழங்கப்படலாம் என்றும், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் ஒன்றிய மற்றும் மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் உயர் அலுவலர்களை பொறுத்த வகையில் அவர்கள் தங்களின் பாதிப்பு விவரங்களையும் வங்கிக் கணக்கு எண் ஆகியவற்றை தெரிவித்து நிவாரணத் தொகையினை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படலாம் எனவும் விரிவான முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளனர். மிக்ஸாம் புயல் பாதிப்புக்குள்ளான கீழ்கண்ட 4 மாவட்டங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் பரிந்துரைப்படி இந்த நிவாரணம் வழங்கப்படலாம். எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த வட்டத்துக்கு வழங்கப்படலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை மாவட்டத்தில் இருக்க அனைத்து வட்டத்துக்கும் நிவாரணம் வழங்கப்படும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர் வட்டங்கள் முழுமையாகவும் மற்றும் திருப்பூரூர் வட்டத்தில் 3 வருவாய் கிராமங்கள், அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா குன்றத்தூர் வட்டம் முழுமையாகவும், ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தில் 3 வருவாய் கிராமங்கள், அடுத்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, பூருந்தமல்லி, ஊத்துக்கோட்டைன்னு சொல்லிட்டு சில மாவட்டங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிவாரணத் தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த புயல் மற்றும் அதிக கனமழை காரணமாக சில பகுதிகளில் ஏடிஎம் மையங்கள் இயங்காததாலும் பயனாளர்களின் வங்கிக் கணக்கு எண்களை சேகரித்து நிவாரணம் வழங்க காலதாமதம் ஆகும் என்பதாலும், மேலும் பாதிக்கப்பட்ட பலர் தங்களது ஏடிஎம் அட்டை, வங்கிக் கணக்கு விவரங்கள் ஆகியவற்றை இழந்திருக்கக்கூடும் என்பதாலும் அவர்களுக்கு உடனடியாக பயனளிக்கும் வகையில் நிவாரண தொகை ரொக்கமாக வழங்கலாம் என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களின் கருத்துரை கவனத்துடன் பரிசீலித்து அரசு பின்வருமாறு ஆணையிடுகிறது. மிக்ஸாம் புயல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 2 நாட்களுக்கு மேல் பெய்த மழை வெள்ளம் சூழ்ந்த துணிமணிகள், பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இழந்த குடும்பங்களும் குறிப்பிடப்பட்டுள்ள வட்டங்கள் வருவாய்த்துறை ஆகியவை டோக்கன் வழங்கும் முறையை பின்பற்றி 6000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மழை வெள்ளத்தால் அரசு நிறுவன உயர் அலுவலர்கள் மற்றும் சர்க்கரை விருப்பு குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிப்பு, துணி, பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இழப்பு ஏற்பட்டிருந்தால் பாதிப்பு விவரங்களை தங்களது வங்கிக் கணக்கு விவரத்துடன் தங்கள் பகுதிக்குரிய நியாய விலைக் கடைகளில் விண்ணப்பிக்கலாம். அந்த ஒரு விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கும் உரிய நிவாரணம் அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்படும். இதற்கு தேவையான அச்சிடப்பட்ட விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளிலேயே தேவையான அளவு வைத்திட கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மற்றும் மேலாண்மை இயக்குனர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆகியோர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிவாரணத் தொகை வழங்குவது தொடர்பாக ரேஷன் கடைகள் பயனாளர்களுக்கு தேவையான பயிற்சி வழங்குதல், டோக்கன்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு முறையாக முன்னதாக அளிக்கும் பணி ஆகியவற்றை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்
கண்காணிப்பதுடன் தேவையான எண்ணிக்கையில் விண்ணப்ப படிவங்கள் நியாய விலைக் கடைகளில் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். அடுத்ததாக டோக்கன் வழங்கும் முறைன்னு சொல்லியிருக்காங்க. நிவாரணத் தொகையை ரொக்கமாக வழங்குவதில் எந்தவித சிரமமும் ஏற்படாத வகையில் விநியோகிப்பதற்காக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்த துணிமணிகள், பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இழந்த குடும்பங்களுக்கு சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலம் டோக்கன்கள் வழங்கப்படும். கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் காவல்துறையுடன் இணைந்து தக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. நிவாரண உதவிகளை வழங்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மேலே 2இல் படிக்கப்பட்ட அரசாணையில் குறிப்பிட்ட நெறிமுறைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதற்கடுத்து சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. இது மட்டும் இல்லாமல் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு அதர் டீட்டெயில்ஸ் இருக்கும். எந்தெந்த ஊருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் தற்போது இந்த அண்டர்ஸ்டாண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள அனைத்து வட்டங்களுக்கும் வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் குறிப்பிட்ட வட்டங்களுக்கு தான் நிவாரணத் தொகை 6000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கான டோக்கன் விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.